ஹை ஹலோ வெல்கம் டு ஷெவ்யூ லாக்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ பேர்ட்ஸையுமே நம்ம ரீசெண்டாக பேர்ட் எடுத்துருந்தோம். ஹோமர் பேர்ட்ஸ் எடுத்துருந்தோம். ஸோ அதையுமே நம்மகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தான் நானுமே ஷோ பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படியே கண்டினியூவாக கொஞ்சம் ஒர்க்குமே இருந்ததால் நம்மளுடைய பேர்ட்ஸை பற்றின அப்டேட்ஸ் சரியாக வீடியோவில் போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் நான் கொஞ்சம் நானுமே ஃப்ரீயானேன். சரி, பேர்ட்ஸை பற்றின ஒரு சின்ன அப்டேட் லாங் வீடியோவில் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் வீடியோ பண்ண போகிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேர்ட்ஸ் காட்டுறேன் என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர்ட்ஸு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ கர்ணப்புறா இங்கே நிற்குது. இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோமர் புறா போட்டிருக்கோம் ப்ரீடிங்கு. இன்னுமே பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஃபீடு இது என்னடா ஃபீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியமுக்காக தூள் போட்டுருக்கோங்க. ஏன்னா இது சாப்பிட்டுச்சு அப்படின்னா கால்சியம் ப்ராப்ளம் வராது. இப்போ சிக்ஸுமே நல்லா ஹேட்ச் அவுட் ஆவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கர்ணப்புறா இவங்களை பார்த்தீங்கன்னா பேர் பண்ணிடுச்சு. இவங்களை எங்கடா வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ டெய்லி ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிங்கு நிற்கிறோம். அப்படியே போனால் நம்மளுடைய காசு மேலு, நம்மளுடைய கர்ணா சிக்ஸுங்க வெடிங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹோமர் மேல் அப்படியே அதுக்கப்புறம் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ணப்புறா சிக்கு இது நம்ம பார்த்தீங்கன்னா சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, அதுக்கப்புறமா சேல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அப்படியே தான் சரின்னு அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கர்ண சிக்கு, அதுக்கப்புறம் நம்ம சப்ஜா வெடை, இதெல்லாம் இந்த 2 பியூர் ஐட்டமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்தது. உள்ளே இருக்குது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இது ஒரு ஹோமர் செக்கரு, டார்க் செக்கரு, இது எல்லாமே உள்ளே இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஜி வெளியே போயிட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய பேர்ட்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற பேர்ட்ஸு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரொம்ப ஹோமர் பேர்ட்ஸ் தாங்க அதிகமாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கர்ணம் எதுவும் செட்டே ஆகவே மாட்டேங்குது. 2 பியூர் ஐட்டுமே பார்த்தீங்கன்னா ஹோமரு. இவன் ஒரு ஹோமரு சிக்கு, இவன் ஒரு ஹோமரு, அப்புறம் சப்ஜா இது ஒரு ஹோமரு, அதுக்கடுத்து இது ஒரு ஹோமரு. ஸோ மோஸ்ட்லி நம்ம நிறைய ஹோமர் தான் செட் பண்ணிடுவோம். இன்னுமே ஹோமர் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ வெடைங்க தான் பார்த்துட்ருக்கோம். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போது ரிங் ஆகிட்டுருக்காங்க. இவன் பாருங்கள் சமாளிச்சுட்டு இதை பேர் எடுக்க ரெடி ஆகிட்டுருக்கான். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான அப்டேட்டு, பேர்ட்ஸுடைய அப்டேட்டு. சரி, இப்போ வாங்க நம்ம போய்ட்டு ஃபீடு போடலாம். ஃபீடு போடலாம் மீன்ஸ் நான் காலைல போட்டு பேலன்ஸ் ஆல்ரெடி நான் கேஜியில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு ஃபீடு வச்சாச்சு. ஸோ எல்லோரும் மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. ஒருத்தராக இறங்குறாங்க. இறங்கி ஃபீடு சாப்பிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் உடைய அப்டேட்ஸு. பேர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே ஒரு பியூர் ஐட்டம் உட்காந்துருக்கேன். அதுவும் இங்கே நம்மளுது தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க. பேர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பேர்ட்ஸுடைய அப்டேட்ஸ் நான் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க.
ஸோ பேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடு தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ செம்ம கோல்டு ஆகிட்டு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஓகே ஃபைன், பார்ப்போம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கலாம். டீ குடிச்சிருக்கேன். டீ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா காலை ஈவினிங்கே வந்து நான் டீ வந்து மேலே எடுத்துகிட்டு வந்துடுவேன். மேலே எடுத்துகிட்டு வந்து பேர்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே வந்து டீயை என்ஜாய் பண்ணுவேன். ஸோ பேர்ட்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஃபீடு வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸுடைய அப்டேட்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அடுத்த வரக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சண்டை சேவல் பற்றின வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம ஒரு பிளான் பண்ணால் அதுவாக ஒன்று மாறுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம வந்து பிடிக்கவே இல்லை சுத்தமாக. இவ்வளோ வருஷம் வந்து ஒரு சிக்கை வந்து எடுத்து அதை பாதுகாத்து ரெடி பண்ணி வச்சா அவன் என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரக்கூடிய வீடியோவில் நீங்களே வந்து பாருங்கள் எப்படி இருக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. ஸோ பார்ப்போம். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.